ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடனான இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்க்குறோம். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரையும் முன் வச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதனால இந்த அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முக்கிய தகவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால மறுபடியும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு கண்டிருக்கக்கூடிய தகவலையும் பார்க்கிறோம். இப்போதான் ஓரளவுக்கு நிலைமை சரியாகி கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதுலாம் விலை குறைஞ்சிருந்தது. கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருந்த நிலையில் இப்போ மறுபடியும் ஒரு பரபரப்பு தகவலாக ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா திரும்பி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. பேசலாம். ரமேஷ், ஒரு இயல்பு நிலைக்கு வர மாதிரி மறுபடியும் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியிருக்கா இந்த அறிவிப்பு? அதாவது ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் அது முடிந்து விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் நேற்று முதல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் முடிந்து விட்டதாகவே நான் கருதுவதாகவும், அவர்களிடம் வேண்டுமென்றால் நாம் பேசலாம், ஆனால் இந்த நேரத்தை விரயமாக்குகின்ற செயல் என்று மிக கடினமாக அவர் சாடியிருக்கிறார். இது தவிர ஈரான் பொய்யர்கள், அவர்கள் கேவலமானவர்கள், அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், மனநலம் குன்றியவர்கள் என்று ஈரான் மீது மிக கடுமையான சில விமர்சனங்களையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இனி அவர்களுடன் நாங்கள் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், அவர்களோடு பேசுவது என்பது நேர விரயம் எனவும் நாம் முழு அளவிலான போருக்கு திரும்பிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்துமா, இது முழு அளவிலான போராக திரும்புமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவதை எந்த அளவுக்கு நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் பல நேரங்களில் இன்று ஒன்று பேசுவார், அன்று இரவே அதனை மாற்றி வேறொன்றை பேசுவார், திருப்பி நாளை மறுநாள் வேறொன்றை பேசுவார். எனவே இப்போது அவர் கோபத்தில் இதனை கூறியிருந்தாலும் இது நீடிக்குமா, இதனை தீவிரமாக எடுத்துக் கொள்வதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நாளை அவர் வேறு ஒன்றை பேசுவாரா, இல்லை அவர் கோபத்தில் இத்தகைய வார்த்தைகளை உயர்த்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் ஈரானுடன் போர் நிறுத்தம் தொடர்பான அந்த அமைதி ஒப்பந்தம் முடிந்து விட்டது, அவர்களோடு பேசுவது நேரவரையும், அவர்களோடு பேசுவது எந்த விதமான பயனும் இல்லை, அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள், கேவலமானவர்கள், பைத்தியக்காரர்கள் என்று மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஒரு பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.